முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருப்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இதனை போன்றே ஐயப்பனுக்கும் 6 படை வீடுகள் உள்ளன. அவை ஆரியங்காவு, அச்சன்கோயில், குளத்துப்புழா, எருமேலி, பந்தளம், சபரிமலை ஆகும். முதலில் ஆரியங்காவை பற்றி பார்ப்போம். ஆரியங்காவு கேரளா தமிழக எல்லை பகுதியில் ஆரியங்காவு அமைந்துள்ளது. இங்குள்ள ஐயப்பன் அரச கோலத்தில் அனைவருக்கும் அருள் பாலிக்கின்றார். ஐயப்பனுடன் புஷ்கலை தேவி இருப்பது விசேஷமாக இங்கு கருதப்படுகிறது. மதம் கொண்ட யானையை அடக்கி அதன் மேல் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இங்கு காட்சி தருவதால் ஐயப்பனுக்கு மதகஜ வாகன ரூபன் என்ற பெயர் வந்தது. அச்சன் கோயில் கேரள மாநிலத்தின் அடர்ந்த வனப்பகுதியில் இந்த அச்சன் கோயில் ஆலயம் அமைந்துள்ளது. ஐயப்பனின் பல ஆலயங்களில் இருக்கும் விக்கிரகங்கள் காலத்தின் போக்கில் மாற்றம் கண்டுள்ளது. ஆனால் பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் மட்டுமே ஐயப்பனின் விக்கிரகம் பழமை மாறாமல் காட்சி தருகிறது. ஐயப்பனின் கையில் அமுதமும் காந்தமலை வாளும் உள்ளன. இவருக்கு இருபுறமும் பூரண புஷ்கலை தேவியர் காட்சி தருகின்றார்கள். இவரை கல்யாண சாஸ்தா என்று அனைவரும் அழைக்கின்றார்கள். திருமண வரம் வேண்டுவோர் வழிபட வேண்டிய சிறப்புமிக்க தலம் அச்சங்கோயில் ஆகும். குளத்துப்புழா கேரளாவில் குளத்துப்புழா என்ற இடத்தில் ஐயப்பன் அருளாட்சி செய்கிறார். இங்கு அவர் குழந்தை வடிவில் காட்சி தருகிறார். இதனால் அவரை பாலசாஸ்தா என்று அழைக்கின்றார்கள். ஆலயத்தின் கருவறை சிறுவர்கள் நுழையும் அளவிலான உயரத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாகும். இங்கு விஜயதசமி தினத்தன்று வித்யாரம்பம் என்னும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. அன்று பள்ளியில் சேரவிருக்கும் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தரப்படுகிறது. குழந்தை வரம் வேண்டுவோர் வழிபட வேண்டிய தலம் குளத்துப்புழா ஆகும். பந்தளம் பந்தளம் என்பது ஐயப்பன் வாழ்ந்ததாக கருதப்படும் அரண்மனை இருக்கும் இடமாகும். பந்தள மன்னர் ராஜசேகரனால் கட்டப்பட்ட ஆலயம் இருக்கிறது. இந்த கோவில் அச்சங்கோயில் நதிக்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. சபரிமலை ஐயப்பனுக்கு மகர விளக்கு பூஜையின் போது அணிவிக்கப்படும் திரு ஆபரணங்கள் அனைத்தும் இங்குதான் வைக்கப்பட்டிருக்கின்றன. எருமேலி எருமை தலையை கொண்ட மகிஷி என்னும் அரக்கியை ஐயப்பன் வதம் செய்த தலம் இதுவாகும். எருமை கொல்லி என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த இடம் நாளடைவில் மருவி எருமேலி என்றானது. மகிஷி என்னும் அரக்கியை வதம் செய்த மணிகண்டன் அவளது உடல் மீது நர்த்தனம் ஆடியதன் நினைவாகவே பக்தர்கள் இன்றும் எருமேலியில் இருந்து நடனம் ஆடியபடியே சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த நடனத்திற்கு பேட்டை துள்ளல் என்று பெயர். இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே பாபரின் பள்ளிவாசல் இருக்கின்றது. இங்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. சபரிமலை கேரளாவில் இங்குதான் தர்மசாஸ்தா என்று அழைக்கப்படும் ஐயப்பன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு யோக சின்முத்திரையுடன் குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி அருள் புரிந்து வருகிறார். ஐயப்பனின் சந்நிதி வாசலில் தத்துவமசி என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின் பொருளானது, நீ எதை நாடி வந்தாயோ நீ அதுவாகவே உள்ளாய், உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பது பொருளாகும். 41 நாட்கள் இருக்கும் விரதத்தை நீ ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வந்தால் நீயும் கடவுளின் நிலையை அடையலாம் என்பது இதன் உண்மையான அர்த்தமாகும். சுவாமியே சரணம் ஐயப்பா. நேயர்களே, ஸ்ரீ ஐயப்பனின் காயத்ரி மந்திரத்தினை தினமும் உச்சரித்து வணங்குவதன் மூலம் அவருடைய பரிபூரண அருளை பெற முடியும். ஐயப்பனின் காயத்ரி மந்திர வீடியோ நமது சேனலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை காண இங்கே கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.